பாஜக கொள்கை எதிரியே, திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு. நான் திமுகவை தான் தொடர்ச்சியாவே நான் ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சி டீம் விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சி டீம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நம்ம சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் தான் நம்ம ஸ்லோகன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்றுக்கு விஜய் நான் டிசைட் பண்ணிட்டு தான் நான் வருவேன், டிசைட் பண்ணாமல் நான் முறியடிக்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்லோகனுக்கு எதிர் ஸ்லோகனா விஜய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. டிசைட் பண்ணி எல்லாருமே டிசைட் பண்ணி தாங்க சொல்கிறோம். நாங்கள் யாருமே டிசைட் பண்ணாமல் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் அறிக்கை என்பது பலர் கூட்டாக விவாதித்து தருவது தான் தேர்தல் அறிக்கை. எனவே டிஸ்கஸ் செய்துவிட்டு தான் நாங்களும் தந்திருக்கின்றோம் எல்லா அறிக்கைகளையும். கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தந்த அந்த டிவி இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நடுவில் தகரடப்பா தந்தாங்க. என்ன ஃப்ரிட்ஜு தரையினாங்க, ஃபேன் தரையினாங்க. அதெல்லாம் காயலாங்கடையில் கூட எடுத்துக்க மாட்டேங்குன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் தரமான பொருட்களை தருகிற தரமான ஆட்சி தளபதியின் ஆட்சி.